அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ மட்டன் சூப்பும் இடியாப்பமும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இடியாப்ப மாவு ரேஷன் கடையில் கொடுத்த அரிசியில் நாங்கள் இடியாப்ப மாவு ஆக்கி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கம்பு வச்சு இல்லை ஒரு கரண்டி வச்சோ நல்லா வந்து மாவையும் உப்பையும் ஒன்று போல் கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இட்லி சட்டியில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம மட்டன் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் மல்லி, இது கூட 5 6 ஒரு 7 8 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். இது கூட காரத்துக்கு 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. மட்டனுக்கு வந்து எலும்பும் கறியுமா வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மட்டன் சூப் வந்து நல்லா டேஸ்ட்டுக்கு இருக்கும். இது வந்து மட்டனில் வந்து புட்டாணி முள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த முள் தான் இது. இது நல்லா இப்போ மசாலா கூட நல்லா சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த சூப்பில் வந்து ஆயில் வந்து ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து குடல் புண்ணுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. குறுக்கு வலி கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த மட்டன் சூப்பு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது தண்ணியாக தான் இருக்கணும் சூப்பு. உப்பையெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே குக்கரில் வந்து வைக்கும்போது நல்லா கொதிச்சு வந்த உடனே குக்கரை மூடி போட்டு மூடுங்க. அப்போ தான் வந்து குக்கரில் வந்து மேலே விசில் விடும்போது அந்த தண்ணி வந்து வெளியாகி வராது. மட்டன் சூப் வந்து இடியாப்பத்து கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு. கொதி வந்த உடனே இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். வச்சு ஒரு 5 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இடியாப்பத்துக்கு போயிடலாம் வாங்க. இடியாப்ப மாவு ஏற்கனவே எடுத்து வச்சு அதில் உப்புலாம் போட்டிருக்கேன். இது போல் ஒரு மத்து மாதிரி இல்லை கம்பு வந்து எடுத்து நல்லா வந்து மாவையும் உப்பையும் நல்லா கலக்கிக்கோங்க. பச்சை தண்ணியை தனியாக ஒரு கோப்பையில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுடு தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ சுடு தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும், நல்லா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சேர்த்துட்டு குழச்சிக்கோங்க. இப்போ 4 5 ஸ்பூனு ஒரு கையளவு தொளிச்சு விட்டுக்கோங்க. பச்சை தண்ணி நல்லா தொளிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இடியாப்ப மாவு நல்லா வரும். இந்த இடியாப்ப மாவு செஞ்சது வந்து ரேஷன் கடையில் வாங்கினா அரிசி வச்சு தான் செஞ்சுருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, ரேஷன் அரிசியில் இடியாப்பம் நல்லா வருமாட்டு. சூப்பராக வரும். நாங்கள் பாருங்கள் செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இடியாப்பத்தை பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசியை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துடணும். நல்லா ஒரு 5 6 தடவை நல்லா கலைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி அவங்களே அரைச்சி வறுத்துறது தந்துடுவாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து குழச்சி எடுத்தாச்சு மாவை. மாவு வந்து நம்ம ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த இடியாப்ப மாவு ரொம்ப சாஃப்டாக வரணும். அப்போ தான் வந்து இடியாப்ப உரலை வச்சு பிதுக்கும்போது நல்லா அவங்களுக்கு வரும். இது போல் கொலக்கட்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எடுக்கும்போது கையிலலாம் ஒட்டிக்காது. தட்டில் வந்து ஆயில் நல்லா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கை உரல் இடியாப்ப உரலில் தான் பிதுக்கிறேன், மர உரல் இது. இதுக்குள்ளே எண்ணெயெலாம் தடவணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள் நல்லா சாஃப்டாக அழகாக பிதுக்க வரும். நம்ம ஏற்கனவே கொலக்கட்டை பிடிச்சி போட்டு வச்சுக்கிட்டோமாக்கு நம்ம கையிலையும் ஒட்டாது. அந்த உரலில் சைடில் நம்ம கை வச்சு பிதுக்கணும் இல்லையா, அதுலேயும் ஒட்டாது. நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு பிதுக்கிக்கிட்டே போகலாம் இடியாப்பத்தை. சலு நல்லா பிதுக்க வருது பாருங்கள். நம்ம வந்து மாவு வந்து குலைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஈடு வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன், சுட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த இடியாப்பத்தை வேகிறதுக்குள்ள மறு இடியாப்பம் வந்து தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்துட்டு மறு இடியாப்பத்தை வந்து நான் வச்சுக்கிறேன். இது போல் தோசைக்கண்டியை வச்சு இப்படி எடுத்துட்டிலாக்கா அழகாக வந்துடும். இப்படி பூ போல் இருக்கும் பாருங்கள். இடியாப்பம் தட்டிலையும் ஒட்டாது, கையில் பிசு பிசுன்னுலாம் இருக்காது. இடியாப்பம் ரேஷன் அரிசி இடியாப்பங்கிறனால சில பேர் நினைப்பாங்க பிசு பிசுன்னு வரும், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. நம்ம க்ளீன் பண்ணுறதுல தான் நமக்கு வந்து இடியாப்பம் நல்லா வரும். ஒரு 7 8 டைம்னால் நான் வந்து நல்லா வந்து அலசி எடுத்துக்கணும். இதில் வந்து இடியாப்ப உரலில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது போல் தண்ணி எடுத்து இது போல் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு சுட்டிங்களாக்கும் நல்லா மறுவாக பிரிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவை வந்து காய விடக்கூடாது. நல்லா தண்ணி தொளித்து நல்லா ஒன்று போல் சேர்த்து நல்லா அமுக்கி வச்சுக்கிட்டாலே மாவு வந்து காயாமல் வரும். பாருங்கள் இடியாப்பத்தை பாருங்கள் எப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்குது. கேமராவுக்கு எப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ சூப்பு இடியாப்பமும் தயார். சூப்பு பாருங்கள் கோச்சிச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு தாளிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, நம்ம ஏற்கனவே தாளித்து தான் வச்சுருக்கோம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து இடியாப்பத்தை எடுத்து சாஃப்டான இடியாப்பத்தையும் மட்டன் சூப்பையும் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ரேஷன் அரிசியை வாங்கி இது போல் க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா கடையிலையுமே மாவு மில்லில் இப்படி அரைச்சி கொடுக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.